இசைக்குழுவிற்காக கொடுத்திருக்கிறார்கள். வந்தோட சத்தம் பலமா இருக்கு. அது அதுல பேசலாம். ஹலோ ஏங்க நான் வந்தனே நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆர்வம் வந்துட்டீங்கடா. வந்துட்டோம்னா ஆமா அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. ஆடாம பாத்துக்கீங்க. ஆமா ஆமா இப்படி வருதா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? முண்டா புள்ள. நீங்க ரெண்டு புள்ள வராரா? பாப்புல ஆளு நல்லா இருக்கீங்களா? தாராளங்க. என்ன பள்ளியோட மக்கள் உள்ளே நையா போறேன். உள்ளே நையாவா? இவர் எப்ப பள்ளியோட சேர்த்தீங்க? ராத்திரி நாளே தொப்பநாயக்கம்பட்டி பால் அவர்கள் என் மைத்துனர் எனக்காக இசைக்குழுவிற்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். போலாம் போலாம் என்னது எங்க நான் சுத்தியங்க ஆமாங்க கண்ணிமைக்கு நேரத்தில் காதல் குண்டினடி
பக்கத்துல இருக்கோமா? ஏங்க ஆ, ஆறு நல்லா இருக்கும்ல? ஆமா ஆத்துல போனா நல்லா தானே இருக்கும். நல்லாதான் இருக்கு. போலாமா? போலாம் ஆத்துல. நீங்க வரீங்களா இல்லையா? தண்ணி போகுது. அப்படி சுறுசுறுன்னே இல்லாம இருக்கீங்க. தண்ணி போகுது ஆத்துல. போங்க. ஆ, கொஞ்சம் சிரிச்ச முதல்ல இருந்தாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆ, நீங்க போலாம். உண்மையா இருக்கீங்க ஏன்? போலாம். இப்ப சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி சிரிக்காதீங்க. பயமா இருக்கும். பயமா இருக்கு. ஆமா. நீங்க 4 பேர் சேர்ந்து ஆத்துக்கு போறீங்க. ஆ, போலாமா? போலாம். போயிட்டு திருப்பி என்ன பண்ணலாம்? தும்மு கட்டி குளிக்கலாமா? தூமு கட்டியா? அப்புறம் தும்முமணி அவுத்து குளிக்கிறீங்களா? ஆத்துல அப்படிதான் குளிக்கணும். இதெல்லாம் குளிச்சது இல்லைங்க. ஆ, அப்படியே அழுக்குவோம். ஆமா, ஆமா, ஆமா. சரி, அப்படி மாத்துல சேர்ந்து ஆ. ஆத்தா ஆத்தரமா வரியா எதுக்கு? எங்க நாய்க்கு தோட்டத்துக்கு எதுக்கு இல்ல, போறோம்? ஆத்துக்கு தான் போலாம்னு சொன்னீங்க. ஆத்துக்கு தான் போலாம். நாய்க்கர் தோட்டத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அங்கதான் உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு. ஆமாங்க.
கொஞ்சம் என்ன ஸ்பீடா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க நைவா போடலாம் நீங்க ஸ்பீடா வேணும் நைவா போடலாம் இருக்கீங்களா இப்பதாங்க ஒரு புதுசா பாக்குறேன் ஆமா அப்படியா நம்ம இல்ல கப்பட்டெல்லாம் ஆடி போயிடுவாங்க எங்க வருதுங்களா வெட்டிக்கார உங்களுக்கு தனியா பாட்டு வச்சிருக்கீங்க என்ன பாட்டு ஆமா உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தனி பாட்டு ஆமா இன்னைக்கு மட்டும் சரி பாடுங்க பார்க்கலாம் பாடுறீங்களா நல்லா ஆடுது என்ன ஆடுது பாசி இந்த பாசி வேணுமாங்க எங்களுக்கு வேண்டாம் நாங்க என்ன பண்றோம் அந்த பாசியை இந்த பாசி உங்களுக்கு அப்ப வேணாமா அந்த பாசி வேண்டாம் 300 ரூபாய் என்ன தப்புறீங்க இந்த பாசி 300 ரூபாய் பாத்தீங்களா கூடி நைனையா ஊரே மாறே ஊரே தீரின நாடு மாறே நீனாயா வீராம ஊரே போனா மூட்டி மாறாம கூடி நைனையா ஊரே மாறே ஊரே தீரின நாடு மாறே நீனாயா வீராம ஊரே பயமா இருக்குங்க நீங்க குச்சியா வச்சிருக்கீங்களா ஆமா குச்சி ரெண்டு குச்சி வச்சிருக்கீங்களே பயமா இருக்குங்க நீ ரொம்ப பயப்படாத சரி பயப்படாதா நான் பயப்படுவேன் நானே உங்க காட்டுங்கள ஒத்த நொடி பார்வையில கட்டி என இழுத்தவனே என்னோட நாசமாவனே கட்டி கொள்ள ஆசை வச்சனே ஏதோ ஒரு வார்த்தை இந்தியா பேசுற மாதிரியே பேசுற பாபா வாங்குறாங்க வார்த்தை மேய்ச்சிருவாங்களே அந்த மாதிரி பாபா அந்த மாதிரி அந்த உள்ள பாக்குறாரு இல்ல அவர் அப்படிதான் கூப்பிடுவாங்க மாமான கூப்பிடலாம் மனசு கொள்ளது மனசுல உன்ன பத்தி நினைப்பே கொள்ளது மாமான கூப்பிடலாம் மனசு கொள்ளது
அதுக்குத்தான் நான் மறந்து கிடந்துக்கு நீ அதுக்கே சூசுண்டே கிடந்தானா இது தெரியாம போச்சு போங்க ஏங்க நம்ம குழந்தையே இவ்வளவு அருமையா போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சிடலாமா ஆமாமா உங்களுக்கு குலதெய்வம் இல்லையா மரியம்மா மரியம்மா பூஜை பற்றி அந்த பையனை நீ கூப்பிடலாம்ல கூப்பிடலாம்ல சித்தமா கட்டிக்கிட்டு விசாரம் பண்ணிக்கிட்டு மத்தாபா சுந்தரி ஒருத்தி சோப்பு சீப்பு கண்ணாடி புட்டா மாவு சரி சரி புட்டா மாவு பூசிக்கிற பவுடர் அந்த வியாபாரம் பண்ணேன் விளங்கல ஏமாத்த ஓரம் கட்டிட்டு சரி இன்னொரு வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளை பூண்டு வியாபாரம் என்ன பூண்டு வெள்ளை பூண்டியா வெள்ளை பூண்டு கேளுங்க சரி அந்த தெருல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன் அங்க இருந்து கூப்பிடுறாங்க எப்படி எப்படி கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு அப்படி கூப்பிட்டாங்க சரி அந்த வியாபாரம் செட் ஆகல அதுதான் போனா போயிட்டு போதுவேன் இப்ப இன்னொரு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன வியாபாரம் மசூரி வியாபாரம் சவரி முடி வியாபாரம் ஓ முடி வியாபாரம் முடி வியாபாரம் முடி வியாபாரம் யோகம் போல இருக்கு ஆமாமா 50 கிராம் 50 ரூபா 50 கிராம் 50 ரூபா 100 ரூபா அப்படி அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தேன் சரி அது ஒண்ணு விளங்கல நான் பண்ற வியாபாரம் பூரா இப்படியே போகுது வியாபாரம் கூட நட்ட விட போச்சியா அதுதான் போனா போயிட்டு போனேன் சரி இப்ப இன்னொரு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னது ஊர்ல விவசாயம் பண்ணி நல்லா பெரிய ஆயிரலாம் அப்படின்னு பாருங்க நேரா விருது மணப்பாறை போனேன் மணப்பாறை சரி மணப்பாறை பேர் இந்த காலமாடு வாங்கினேன் காலமாடு ஆமா சரி ஏன்னா ஊர்ல விவசாயம் பண்ணணும் ஆமா விவசாயம் பண்ணி ரொம்ப பெரிய ஆயிரலாம் அப்படி அவன் மணப்பாறை போனானே காலமாடு மட்டும் வாங்கினா போதுமா விழுவதுக்கு என்ன வேணும் கலப்பை வேணும் ஏறு வேணும் ஆமா ஒரு ஏறு கலப்பை ஒண்ணு இந்த கையில காலமாடு சரி இந்த தோல்ல ஏறு கலப்பை நான் மொத்தம் ரெண்டையும் பிடிச்சேன் என்னது மாடு ஏறு கலப்பை ரெண்டையும் பிடிச்சிட்டு வந்தனே சரி ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம் போது ஏத்த மாதிரி பாருங்க மாட்டுக்கு வைக்க புல்லு கிடந்துச்சியா ஒரு கட்டு வைக்க கட்டை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு மொத்தம் 3 முடிச்சுக்கிட்டு வர்றேன் 3 மாடு ஏறு கலப்பை வைக்க கட்டு 3 பிடிச்சிட்டு வந்தனே அது மாதிரி ஏத்த மாதிரி பாருங்க டீ கடை ஒண்ணு பசி வேற நம்மளால பசி தாங்க முடியாது அந்த டீ கடையில போய் ஒரு டீ ஒண்ணு சாப்பிட்டு போற வழியில ஒரு பண்ணு ஒண்ணு வாங்கிக்கலாமே அப்படின்னு பாருங்க பண்ண வாங்கி மடியில வச்சுக்கிட்டேயா நானும் மடியில வச்சுட்டு பாருங்க விறுவிறுன்னு வர்றேன் சரி மொத்தம் நாளையும் பிடிச்சிக்கிட்டு போறேன் மாடு ஏற்கனப்ப வைக்க கட்டு பண்ணு ஆமா மொத்தம் நாளையும் பிடிச்சிட்டு போனேன் நானும் பாருங்க ஊரு பக்கத்துல நெருங்கி போயிட்டேன் ஊரு பக்கத்துல போனது பாருங்க மழை வேற சொல்லு பெய்ய ஆரம்பிச்சுனே ஆமா மழை வேற சொல்லு பெஞ்சால பாருங்க அன்னைக்கு மேல எழுத்த மாதிரி அக்கா மகே கொடைய பிடிச்சிக்கிட்டு வரேன் அக்கா மகா கொடைய பிடிச்சிட்டு வந்தோனே என்னைக்கு பேசுறது அக்கா மகான்னு கேட்டு பேசுறா சொல்லுங்க எப்படி பேசுறா எப்படி மாமா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல உங்களுக்கு என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமையா இருந்து வரலாம்ல அப்படின்னு சொல்ல சரி எனக்கு சரியான சந்தோஷம் ஏன் என்னைக்கு பேசாத அக்கா மக இன்னைக்கு என்ன பேசி விட்டாலே அப்போ நானே அக்கா மகிட்ட பேசலாம்னு சரி வாயை திறந்தனே இருந்தா கூட சூறாவளி காத்து மகளை காத்து அதோட சரி காத்து அடிச்சவங்க பாருங்க
அக்கா மாவட்ட கொடை புடிஞ்சு போயிடுச்சு. சரி. ஆகா அக்கா மாவ கொடை போயிருச்சுடா. அப்படி இந்த கையை விட்டேன். எதுல? எதுலையா? கையை விட்டையா? ரெண்டு காலமாடு புரிஞ்சு போயிடுச்சு. சரி. ஆகா காலமாடுதே போயிருச்சுடா. அப்படி இந்த கையை விட்டு பாருங்க. சரி. தோல் அந்த ஏறுகளப்பை கீழே வந்துருச்சு. ஆமா. ஆகா ஏறுகளப்பை தான் போயிருச்சுடா. அப்படி கீழே குறைஞ்சனே. சரி. தலையில வட்டி கட்டி கீழே வந்துருச்சு. ஆகா வட்டி கட்டில போயிருச்சுடா. அப்புறம் கீழே குளிஞ்சு பாருங்க. சரி. மடியில பண்ணிட்டு வந்துருச்சு. ஆமா. நல்ல கேளுங்க. சொல்லுங்க. நான் ஒரு ஆள் இன்னைக்கு 5 சமாளிக்கணும். காலமே மழை வேற சொல்ல பெய்யுது. எப்படி சமாளிச்சிருப்பேன்? எப்படி சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். ஏன்னா மாட்டப்புறம் தேடிக்கிட்டே வந்தேன். சரி. மாடு எந்த மொழியில போச்சுன்னு தெரியல. அதனால இந்த வழியா வந்தேன். சரி. இந்த வழியா வந்தனால எங்க எடுத்து ஏழு வச்சு எண்ணிக்கை தெரியல. இடிச்ச இடி ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நீ எங்கடா இடிச்ச இடிச்சடி ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவரை போட்ட கட்டிங் குறையல. சரி. அப்படிங்கும் போது இடிச்சோட குதிச்சா இருந்தோனே அதை இடிச்சு எடுக்க நான் சுத்தி பார்க்கணும். ஆமா. சுத்தி பார்த்தாலும் மாடு அந்த சந்துக்குள்ள போச்சா? அந்த சந்துக்குள்ள போயிருச்சா? இந்த சந்துக்குள்ள பத்தி மாடு சுத்தி பார்க்கணும் இல்லையா? அதனால நல்லா கேட்டுக்கணே. நானும் சுத்தி பார்க்கணும் இல்லையா? சுத்தி பார்த்தாலும் வாங்கிட்டு நான் மாட்டையும் பார்க்கணும். நீ ஒரு ஆளு. நான் ஒரு ஆளு என்ன பண்ணுவ? நான் 5 சமாளிக்கிறேன். 5? அம்மா நான் 5 சமாளிக்கணும் இல்லையா? எப்படி? வாங்கிட்டு வந்த பொருள் மாடு எப்படி சமாளிச்சிருப்பேன்? எப்படி? நல்லா கேட்டுக்கணே. சொல்லுங்க. நான் மாட்டதே பார்ப்பேன். எதுல? வாங்கிட்டு மாட்டேன். சரி. மாட்டதே பார்ப்பேன். அதுலயே போனா போயிட்டு போகுது. அதான் விட்டுட்டேனே. இல்ல நான் ஏறவே பார்ப்பேன். எதுல? அதை வாங்கிட்டு ஏறி கிடப்பையா? கொண்டு வந்த கிடப்பையே. சரி. அது அங்கனே கிடக்குது. அதுவே போனா போயிட்டு போகுது. ஆமா. நான் வைக்கதே பார்ப்பேன். எந்த வைக்க? அதை வட்டி கட்ட. சரி. வட்டி கட்டதை பார்ப்பேன். அதுவும் போனா போயிட்டு போகுது. ஆமா. அதுதான் எல்லாம் போனா போயிட்டு போகுது. நான் வச்சுக்கிட்டு பண்ணதே பார்ப்பேனா? எதுல பண்ற? வாங்கிட்டு பண்ணதே வைப்பேன். அதுல இந்த வழியா வந்தேன். ஆனா வந்தது எங்க சேர்ந்துச்சு எனக்கு தெரியல. என்ன பயம்? கொடை முடிச்சுல. ஆமா. அது எங்க? அந்த கொடையா? அந்த கொடையை எதனை கேட்கிறேன். அது காத்துல பறந்து போச்சா இல்லையா? சரி. நானும் சுத்தி சுத்தி பார்த்து நான் அக்கா மகளை கொடையதே பார்ப்பேன். அக்காவை கொடையதே பார்ப்பேன். அப்படினால போனா போயிட்டு போதுனே. இந்த வழியா வந்தாலும் எங்க எதிர்ச்சுனே தெரியல. என்ன வண்டியில் 2 பேர் பண்ணாங்க. முன்னாடி பக்கம் போயிடாதீங்க. பேசாத நிறைய இருக்குது அப்படின்னாங்க. கால் இருக்காது. பொம்பளை பிள்ளை இருந்தா 2 பேர் இருக்கு. கால் 2 இருக்கா? அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம்ல. சுத்தி பார்த்துருவோமா? சுத்தி பார்த்துருவோம். யாருக்கு பிறந்திருக்கா? நிக்கிற பொம்பளை பிள்ளையா? சரி. அதனால பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பீச்சு பார்க்கலாம் பாக்குறேன். எத்தனை லிட்டர் ஒரு இந்த நேரத்துக்கு? சர்ச்சு மாதிரி நினைச்சியா? பிள்ளைகிட்ட பேசி பார்க்கலாம் பாக்குறேன். பேசி பாரு. ஆனா இது வரைக்கும் நான் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினதே இல்லை. பொய் பேசாதே. ரொம்ப பொய் பேசுறா. இது வரைக்கும் பிள்ளை பேசினது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்திருக்க பேசினேன். ஏன்னா பிள்ளைக்கு காது கேட்குமா இல்ல கேட்காதா? இல்ல பிள்ளை ஒரு செவுடா? ஊமையா? வாய் பேசுமா பேசாதா? ஊம பிள்ளையா? இல்ல ஒரு கிறுக்கு முடிச்ச பிள்ளையா? அப்படி பேசி பார்க்கணும் இல்லையா? பிள்ளையா? பிள்ளை பேசி பார்க்கட்டா? பேசிட்டா பொம்பளை பிள்ளை பேசுறது இல்ல. சரி. ஆனா நீங்க ஒரு தைரியத்துல நீ பேச போறேன். பேசு. உங்க பேர் என்னமா? எல்லாமே புதுசு 2 பேரும். ஐயா உங்க பேர் என்னய்யா? உங்க பேரு? ஐயா உங்க பேர் என்ன? உங்க பேரு? நீ உன் பேர் சொல்ல மாட்டியா? உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? உன் பேர் சொன்னா இழுச்சா பேல. உன் பேர் சொன்னா இழுச்சா முட்டை. ஆளு மூஞ்சி முகராடே பாரு. ஆளு மூஞ்சி முகராடே பாரு. என்ன மாடு மேய்க்கற உங்களுக்கு? யாரு ஆளு மூஞ்சி முகராடே பாருங்கடா. என்ன வரைய ஒரு சாமியார் பேர் வந்தறே. என்ன வச்சிருக்க? ஆளு மண்டே. ஏய். தொடாத. கீழ மூந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன இல்லன்னு பாத்துட்டு இருக்கியா? நீ கூட சாமல போறீங்க. எல்லாம் மூடி மாத்தி எங்கிட்ட பாக்குறது நானே. பேசுடா. நான் என்ன கேட்டேன்? வந்தேன் ஒரு பொம்பளை மரியாதை கொடுத்து நான் பேசுறேன். அம்மா உங்க பேர் என்னம்மா? நான் என்ன கேட்டேன்? கொஞ்சம் ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என்ன ஐயானா? நீ அம்மாடா? நான் அம்மாடா சொன்னேன். அம்மா உங்க பேர் என்னம்மா? அதுனே ஐயா உங்க பேர் பலாத்த உண்டு. என்ன ஐயா உங்க எனக்கு பலாத்த உண்டு. சொல்லுங்க. இல்ல உங்க பேர் என்னம்மா பசங்கத்துல? உங்க பேர் நீ சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் வாத்தாட்டு மாதிரி வந்துருமா? உங்க பேர் முதல்ல பேர். உங்க பேர் வாத்தாட்டு மாதிரி வந்துருமா? உங்க வாத்தாட்டு
ஏய் உங்க பத்தி கொட்டக்காரி பாட்டா நண்டு குஞ்சாட வந்துட்டு எனக்கு தாண்ட நான் இந்த பிள்ளைக்கெல்லாம் ரெஸ்ட்ல இருந்துச்சுல நீ அப்படியே பேசேன் ஆனா பேசி பாரு என்னங்கிற என்னமா உங்க பேர் தானே கேட்டேன் என்ன பேரை கேட்டனா நான் பேர் தானே கேட்டேன் உன் பேர் என் பேர் சொல்லணும் தெரியும் என் பேர் நான் சொல்றேம்மா என் பேர் நான் சொல்றேன் போ என் பேர் சுனில்குமார் சுனில்குமார்மா அதான் நான் கேட்டீங்க நான் சொன்னேன் உங்க பேர் சுனில்குமார் உங்க பேரு சொல்லு மேடம் எவ்வளவோ சொல்லி சொல்றேன் ஏதோ சொல்லிட்டு சொன்னேன் என் பேர் தெரியுமா என் பேர் சுனிதா நான் தர மாட்டேன் என் பேர் சுனிதாயா தர மாட்டேமா என்னனே நீ என்னமா கேக்குறா என் பேர் கேட்டே என் பேர் சுனிதானே தர மாட்டேன் டேய் குடுக்க பேர ஏண்டா உன்ன எனக்கு அப்படியே குடுக்குறது எல்லாத்தையும் நிறையவா இருக்கும் என்ன கேட்டிய என் பேர் சுனிதாயா அத தர மாட்டேங்கிறேன் எங்க இருந்து தான் புடிச்சு வந்து விட்டீங்களோ மலங்காட்டுல குடிச்சிட்டு இல்ல போ என் பேர் சுனில்குமார் அப்படியே விட்டுட்டீங்களா எங்க என் பேர் சுனிதா தேவி ஓ சுனிதா தேவி ஆமாங்க ஆமா நீ முழுசா சொன்னா அந்த பையனுக்கு புரியும் இந்த பேர் சொல்றது எனக்கு ஒரு ஞாபகம் ஒண்ணு வருது எப்படி ஒரு ஊர்ல பாருங்க அக்காவும் தம்பியும் சரி 2 பேரு அத பாருங்க அக்கா பேரு கிரியா தம்பி பேரு கிரேன் சரி நல்லா கேட்டுக்கணேன் அக்கா பேரு கிரியா இல்லையா கிரியா தம்பி பேரு கிரேன் 2 பேர் பாருங்க மலைக்கு விறகுக்கு போறாங்க சரி. நம்ம கேட்க ஆட்டம் மலைக்கு விறகுக்கு போனவங்க சரி. தம்பி கறி சின்ன பையன் அவனை கீழே போட்டு விட்டு அக்கா கறி மலைக்கு விறகு போயிட்டான் சரி இங்க வந்து அக்கா கறி காலமும் தம்பிக்காரன் கத்துறேன் எப்படி கத்துறேன் எப்படி ஆனா ஓ போட்டு கூப்பிடுறாங்க ஆமா இங்க வந்து கீழே இருக்க தம்பிக்காரன் அக்கா கறி மலை மேல இருக்கிறா ஆமா. எப்படி கூப்பிடுறாங்க ஓ கிரியா ஓ கிரியா ஓ ஓ போட்டு கிரியா அப்படி கூப்பிடுறேன் அங்க இருந்து தம்பிக்காரன் நீ எப்படி கூப்பிடுவ எப்படி சொல்றது நீ ஆனா ஓ போட்டு கூப்பிடணும் ஏனே சொல்றது அவன் தான் சொல்றேன் அவனே சொல்லலாம்ல பாப்பு நீ மாமா இப்ப வந்து நீ அக்கா வச்சுக்க சரி நான் தம்பி உங்க பேரு கிரியா என் பேரு கிரேன் நான் மட்டும் உங்க மேல ஓ கிரியா டேய் நான் கேட்கிறேன் பையனே ஏய் ஓ கிரியா ஓ சிரியா அப்படி மட்டும் கூப்பிடுறேன் நான் தம்பி கிரேன் இல்லையா என்ன ஓ போட்டு கூப்பிடுறேன் எப்படி கூப்பிடுவேன் எப்படி உன்னைய என்ன கூப்பிடுறேன் கூப்பிடுங்க ஓ தம்பின்னு ஓ கூப்பிடுறீங்க தம்பி கூப்பிடக்கூடாது அது பேர் சொல்லி கூப்பிடுங்க ஆமா அது ஓ போட்டு எப்படி கூப்பிடுங்க ஏப்பா நான் அந்த வார்த்தையில பேச மாட்டேன் இல்ல நீ பேசி பாரு நான் அந்த வார்த்தை பேச பேசிட்டு மாட்டேன் பாருங்க. ஒரு ஆள் சொல்றீங்க நீங்க என்னங்கறே யார் நம்ம தப்பான வார்த்தை நான் பேச கிடையாது சரி. நான் பேர சொன்னேன் ஆஹா நான் உங்க பேர் சொல்றீங்க சரி. அந்த மாதிரி அக்காவோட ஓ கிரியா அப்படி போட்டு கூப்பிடுறேன் அங்க வேணாம் சரி, சாதாரண போட்டு சரி. போய். இல்ல வேற என்ன சொல்றீங்க இருந்தாலும் கட்டு ஓவரா பேசுறீங்களே என்ன பேசுறீங்க என்னங்கிற இல்ல என்னமா என்னங்கிற இல்ல என்னங்கிற என்னமா என்ன பண்ணா ஐயா பண்ணா ஓவர ஒரு செயலையும் காணா சும்மா 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 அப்படி மட்டும் நினைக்காத இப்படியே இருக்குது விரட்டு ஆமா கல்யாணம் கட்டி இல்ல என்ன பண்ண வைக்கிற இந்த நிக்கணா பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அனுசரிச்சு இன்னைக்கு நான் அனுசரிச்சு இன்னைக்குண்ணா ஏன் போய் பொம்பளை பிள்ளை தேவைப்படுமா ஏய் நாளைக்குடா நாடகத்துக்கு அது என்ன சொல்லுங்க ஐயா நான் வேற நினைச்சிருந்தேன் அதனால இந்த பிள்ளை எனக்கு அதே இடத்துல பொம்பளை கடை எனக்கு பிடிக்க எனக்கு பிடிக்கும் அதிகம் பையனை கட்டாவே பிடிக்காது நீங்க ஆமா இன்னைக்கு இந்த பையன் கட்டாலே பிடிக்கும் இந்த பையனை கட்டா எனக்கு எரிச்சலா வருது வேற உன்னை கட்டாவே எனக்கு பிடிக்கலப்பா ரொம்ப இறைச்சல். வருஷமே தப்பு கூட இருக்கு அதனால இந்த பேர் பேசி உட்காந்துருக்கீங்க எதனால பேசுறீங்க என்ன பண்றீங்க ஒரு புக்கை இப்படி ஆடி இருக்கு ஒரு சௌராலம் இது ஏன் காலத்துக்கு ஓ, ஆட்டக்கார பொண்ணு. மேல பாக்குறேன் புக்கை முன்ன பின்னாடி பார்த்தது இல்லையா இல்லம்மா நான் நீங்க பொம்பளை போய் பாக்குறேன் இன்னைக்கு தான் பாக்குறேன் நீங்க பேசுறேன் இந்த மாதிரி பொம்பளை போய் பார்த்ததே நீ கிடையாது உன்னைய பாக்குறியா நீங்க பாக்குறேன் ஆமாம்மா பார்த்து 1 மாசம் ஆகி போச்சு நீங்க என்ன பாக்குறேன் அதனால இன்னத்துல என்ன பண்றீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ வியாபாரக்கார பண்ணுவீங்க அதனால உங்க மேல இடிச்சதுனால கோவம் போறீங்க ஆமா இந்த நான் நிக்கிறேமா சரி நல்லா கட்டி புடி இல்ல வச்சுக்கிட்டு இடி இல்ல காரியங்களுக்கு தலைக்கார தப்பு சாரி அவருக்கு ஒண்ணே கூட உன்னை துப்புனா என்னை துப்புன மாதிரி அதனால சொல்ல வரேன் அப்படி சொல்லும்போது இந்த ஆட்டக்கார பண்ணுவீங்க வியாபாரக்கார பண்ணி என்ன வியாபாரம் பண்றீங்க இறந்தபடி ஓ எங்க போய் வியாபாரமா உங்க வியாபாரத்தை எடுத்து போய் பார்க்கலாம் ஏன் சொல்லலாம் ஆ இறந்தபடி
பழ வியாபாரம். ஆமாங்க. இவருக்கு எத்தனை பேர்த்து இழந்திருக்கு? டேய். நல்ல பழ வியாபாரம் எத்தனை பேர் வித்துருப்பீங்க? நிறைய பேர் வித்துருக்கீங்க. நிறைய பேர் வித்துருப்பீங்க. ஆமா. ஆனா வியாபாரம் தெரியுமா? உங்க வியாபாரம்? அம்மா வாழ போலாம். எங்க வியாபாரம் போ. வியாபாரம் ஏன்னா வாழைப்பழம் வியாபாரம். அதனால சிறுக்கா வாழைப்பழம் போறேன். சீப்பு வைப்பியா தாரா வைப்பியா? அம்மா சீப்பு சீப்பா விற்கிறது. ஆற வைக்கிறது. அது எப்படி வியாபாரம் தெரியுமா? எப்படி வியாபாரம்? ஆசின்ன சிறுக்கா போலாம். அம்மா திருமலை வாழ போலாம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன். பெருசா இருக்கு போல. இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன் நான். ஆலப்படி வாழைப்பழத்தை பாத்தியா இல்லையா? பார்த்ததே இல்லைங்க. இது கேரளா நேத்திரம் போலாமா? அதனால நீங்க ஆனாலும் ஆடுவீங்களா? பாடுங்க. பாடுவாங்க. பார்த்தாலும் பார்த்தாடுவீங்க. அல்ல எவரை நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்துல சேர்ந்து ஆடி பாடி வியாபாரத்தை பண்ணிடலாமா? அப்படியே பண்ணலாமே. ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்? நீங்க கத்துறீங்களா? நான் பின்னாடி தள்ளுவேனா? அது ஏங்க நாங்க கத்துக்கிட்டு தள்ளணும்? நீங்க வண்டியை தள்ளிக்கிட்டே போனா நீங்க கத்துக்காதீங்க. சரி. நான் பின்னாடி வண்டியை தள்ளிக்கிட்டே வருவேன். அது நீங்க முன்னாடி கத்து நான் பின்னாடி தள்ளுவேன். கூலி விக்கலாம்ங்கறீங்க. ஆமா இதை போடலாமா? எங்க பாக்குற அம்மா உங்க அந்த பாரு சும்மா அம்மா அந்த பாரு சும்மா இந்த ஊர்ல வைக்கணும் ஓகே அந்த பைக்கு வைக்கலையா அடே அழகாக மாண்டி அழகாக தாண்டி அருமையான காலந்தாண்டி அருமையான காலந்தாண்டா அடியில கிட்ட குறும்பியும் செஞ்சிருந்தா குறும்பையாக செஞ்சு என்ன உன்னை கொண்டு போய் கள்ளக்காம்பட்டி உன்னை கொண்டு போய் தேசிய மங்கலம் நீ கொண்டு போய் என்ன பண்ண போற? நாளைக்கு காலை 7 விட்டீங்க. நாங்க நாளைக்கு கொண்டு போவோம் நாடகத்துக்கு. எனக்கு 7 விட்டீங்கன்னா நாளைக்கு நாடகத்தை கொண்டு போலாம் நாடகத்துக்கு அதுக்கு தான் ஏதாவது பர்மிஷன் நாதங்கிறோமோனா அவனை உன்னை நம்ப கதெல்லாம் வீணா நீயா அவசரப்படுற எனக்கு காலைல சம்பளம் கல்றேன் நீ பாடு இங்க படிக்க போ உனக்கே வைக்கிறச்சு என்ன பிடிச்சி பாக்குறேன் அதைக்கு போகல பிடிச்சி பாக்குறேன் யார் செஞ்சது? ஓகோ ஓகோ நல்லா இருக்கு
நீயே குடிச்சிக்க. வாயை ஊத்திக்க. இதுக்குதான் உப்பு கேட்குறா. அது உப்பு கட்டால விட மாட்டேன். ஏன்னா நீங்க குடிப்பா கையை குடிச்சேன். சரி நாம தானே வாயை வச்சிருப்பேன். அதனால இருக்கிறேன். நீனாச்சும் கையை பிடிச்சா மணப்போற வீதியில மல்லிய புல் வாங்கையில 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 தேர்த்தி வச்சிருக்கேன் பொறுமையா கொஞ்சம் பணமர ஓரத்தில பணமர ஓரத்தில கண்ணகுடி ஆடாயில நாளே போடு. தனித்தனியா போட்டு போயிட்டு இருக்க பிரிச்சு அடிக்கிற. தண்ணி போடுறது தனித்தனியா போடலாம்னு பாக்குறீங்களா? போட்டுருவோமா? இந்த பண்றதுக்கிட்டே ஆட்டாரே சின்ன கதை நாக்கரை வத்து கட்டி நான் கட்டிக்க வெங்காவே சிங்க குட்டி ஆட்டனமா ஆட்டாவே ஆட்டாவே உட்கார்ந்துக்கெல்லாம் வாசிக்க முடியுமா? உட்கார்ந்து ஆட போறேன். உட்கார்ந்து ஆட போறியா? சரி. பாப்பா அந்த பையன் பண்ண கொடுத்தல ஆமா முன்னாடி பார்க்க வேண்டாம் சரி உனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது
செம்மந்தி பூ முடிச்ச சன்னகா
அந்த பையனாச்சு டீ குடிச்சுலேருந்து காப்பாத்துவேன். நீங்க 4 பேரும் உட்கார்ந்தே யோசிக்கிற பாத்தீங்களா? டீயை குடிப்பேன். டீயே குடிப்போம். டீயோ குடிப்பீங்களா? நான் ரொம்ப ஆர்வமா பேசி அவனாச்சு டீ குடிக்கிறதே நீங்களும் குடிப்பீங்களான்னு. டீ குடிப்போமா? டீ குடிப்பீங்களா? என்னங்க குடிப்பீங்க? அந்த பையனை கட்டினா கூட காப்பாத்துவேன். ஏன் குடிக்கிறீங்க? அதெல்லாம் எதுக்குறீங்க? எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுறான்? ஆமா அதுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்லா பாருங்க. சரி உங்களை பார்த்தோன்னே பார்த்தோன்னே காதலா சொல்லிச்சுமா. காதலா ஆமா எப்படி எப்படி ஆசை தெரியுமா? எப்படி ஆசை சொல்லியிருக்கா? சொல்லிடு. என்னடி ராக்கி நீங்க எப்படி ஆசைப்பட்டிருக்கீங்க? இவ்வளவு ஆசையா வச்சிருக்கேன். இவ்வளவு காதல் வச்சிருக்கேன் பாத்தியா? இவ்வளவு காதல் வச்சிருக்கேன். இப்ப நம்ம காதல சொல்லலாம் இல்லையா? இவரங்க மேடையிலே பப்பனாக நடிக்கும் பொன்ராஜ் அவர்களுக்கு வையம்பட்டி அண்ணா நகர் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிலை ஆஞ்சநேயர் கோவில் பூசாரி சரவணன் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. பாசத்துக்குரிய அண்ணா நகர் ஆஞ்சநேயர் கோவில் பூசாரி அருமையான சரவணன் அவர்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்தவர். அன்பளிப்பு அண்ணா நகரை சேர்ந்த கோவில் பூசாரி சரவணன் அவர்களுக்கு என் சார்பாகவும்
எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். இவரங்க மாடியில பப்புனாக நடிக்கும் பொன்ராஜ் அவர்களுக்கு வையம்பட்டி அண்ணா நகரில் உள்ள தேடி வரும் தென்றல் எது மாதிரி இல்லாத புது மாதிரியான டெக்கரேஷன் அமைப்பாளர் அருமை அண்ணா கோவிந்தராஜ் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. பாசத்துக்குரிய அண்ணா நகரை சேர்ந்த அருமை அண்ணா டெக்கரேஷன் அண்ணா கோவிந்தராஜன் அவர்கள் எனக்காக அன்பில் கொடுத்திய அருமையான கோவிந்தராஜன் அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அதோடு வடக்கு அம்மாப்பட்டியை சேர்ந்த மரணப்பொடி என்ற பழனிசாமி அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். பாசத்துக்குரிய பரம்பரை சேர்ந்த அருமையான பழனிசாமி அவர்கள் எனக்காக அன்பளிப்பு அனைத்து நல்ல உலக சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். உங்கள் காதல் எடுத்து சொல்லுங்கம்மா. சேட்டவர்கள் தங்களுடைய டான்சர்கள் நடிக்கும் பவானி அவர்களுக்கு அத்தோடு வையம்பட்டி நடராஜ் அவர்கள் பபன் அவர்களுக்கு 20 ரூபாய் நன்கொடை வழங்குகிறார். அருமையான நடராஜ் அவர்கள் எனக்காக அன்பளிப்பு அனைத்து நல்ல உணவு சார்பாகவும் எங்களுக்கு நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு சொல்லுங்கள். இவரங்க மணியிலே பப்புனாக நடிக்கும் டான்சர் மௌதரணி அவர்களுக்கு வையம்பட்டி மரணப்பொடி என்ற பழனிசாமி அவர்கள் 10 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். பாசத்துக்குரிய வரலாற்றை சேர்ந்து அருமையான பழனிசாமி அவர்கள் எனக்காக அன்பளிப்பு டான்சர்கள் நடிக்கும் பவானி அவர்களுக்கு அன்பளிப்பு சார்பாகவும் எனது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். செய்தி சொல்லி அவனியில் செய்தி வந்து செய்தி சொன்ன மன்னரினா எனக்கு செய்தி சொன்ன மன்னரினா உங்க மத்த வச்சை முன்னவாறு முன்னவாரதா அல்லது முன்னவாறு முன்னவாரதா ஆடின
ஆற்றலை பாராட்டி டான்சராக வேலை பெற்றிருக்கும் பவானி அவர்களுக்கு வையம்பட்டி அண்ணா நகரில் உள்ள எது மாதிரி இல்லாத புது மாதிரியான மாருதி டெக்கரேஷன் அன்பு அண்ணா கோவிந்தராஜ் அவர்கள் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கம். குங்குமம் சிரிக்கின்றது, மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. Laga!